வேண்டும். வாக்களிக்கிறேன். அஞ்சனையின் நிழலை நான் வசப்படுத்திய எவ்வாறு ஆபத்தில் சிக்க வைக்க இயலும்? சனி சனி, நான் தான் மிக பெரிய குறும்புக்காரன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீயோ என்னை விட வேகமாக உள்ளாயே. காற்றை விட வேகமாக போய்விட்டாயே. உன்னை பற்றி எவ்வளவோ கவலைப்பட்டோம். எங்கெங்கோ உன்னை தேடினோம். எங்களிடம் கூறிவிட்டு சென்றிருக்கலாமே. இப்படியா திடீரென மறைந்து விடுகிறோம்? ஜயா தாயார் எனக்கும் தாய்தானே, இல்லையா? வேண்டும். வாக்களிக்கிறேன். அஞ்சனையின் நிழலை நான் வசப்படுத்தியவுடன் நான் இந்த நிழலை விட்டுவிடுவேன். ஏதேனும் கூறு. நீ இவரின் பாதுகாப்பை பலப்படுத்தியதை நான் நன்கு அறிவேன் சனி. ஆனால் இப்பொழுது நடக்கும் சங்கடங்களை பார்த்தால் சனி, எனது புதல்வன் சனியின் தைரியத்தை அதிகப்படுத்தவே வந்துள்ளேன். சனி, நான் உணவு பரிமாறுகிறேன். சனி, உணவை அருந்துவிட்டு செல். நான் உங்களுக்கு உதவி எதுவும் செய்ய மாட்டேன் என்று கூறியிருந்தால் திரும்ப சென்றிருப்பேன். ஆனால் தாங்கள் என்ன கூறினீர்கள்? என்னால் இனி கணபதியால் தான் சனியை சாந்தப்படுத்த இயலும். எல்லாம் சற்று தலையாத ஆட்டுங்களே. அப்படி செய்தால் தாங்கள் எனக்கு எதுவும் கூற தேவையில்லை. மேலும் சனிக்கு உதவ வேண்டும் என்ற தங்களால் தங்களின் ஆசையை நிறைவேற்ற இயலும். அளித்த வாக்கிலும் தவற மாட்டீர்கள். அப்படி என்றால் துவக்கலாமா? இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சம்பவத்திற்கும் அனுமானும் சனியும் ராகுவுக்கு தகுந்த பாடம் புகற்றியுள்ளனர். அதற்கு பழி வாங்குவதற்காக வரமளித்து உள்ளீர்கள். இந்த வரத்திற்கும் ராகுவிற்கு ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? சனியை தேடி செல்கிறேன். நான் அவனுக்கு உதவி செய்ய போகிறேன். பாட்டனாரே,